அனைவருக்கும் வணக்கம். பங்குனி மாத அமாவாசை மிக சக்தி வாய்ந்த ஒரு அமாவாசையாக இருக்குது. இந்த நாட்களில் 12 ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன, செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக இந்த அமாவாசை நாட்களில் மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள், ஆன்மீக பயணங்கள் உண்டு. நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். மனதிற்கு நினைத்த காரியம் தடையின்றி நிறைவேறும். உன்னதமான ஒரு நேரம். குடும்பம் சுப நிகழ்ச்சிகளுக்கான திட்டமிடல் கைகூடும். உறவினர்களுடைய கசப்புணர்வுகள் நீங்கி ஒற்றுமை பலப்படலாம். இந்த காலகட்டத்தில் அரசியலில் உள்ளவர்களுக்கு நிதானத்தை கடைபிடிப்பது அவசியம். நண்பர்களுடன் இணக்கமான ஒரு சூழல் நிலவலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் கடின உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம், பதவி உயர்வு கிடைச்சிருக்கு. வியாபாரிகள் புதிய முதலீடுகளில் தவிர்த்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தவிர்க்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய தொழிலை நீங்கள் சீரமைப்பது நல்லது. பொருளாதார நிலையில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. கண்ணெரிச்சல், உஷ்ணம் சம்பந்தமான உபாதைகள் வரலாம். அதிகாலையில் சூரிய நமஸ்காரம் செய்வது, பசுவிற்கு கோதுமை மற்றும் வெல்லம் வழங்குவது சிறந்த ஒரு பரிகாரமாக இருக்குது. எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்ப்பதும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு லாபஸ்தானமான கிரக சஞ்சாரங்கள் ஏற்பட சாதகமாக இருப்பதால் தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடியதாகும். நீண்ட கால கனவுகள் நனவாகக்கூடியதாகவும் இருக்குது. அரசு வழி காரியங்களில் வெற்றிகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் தன்னம்பிக்கையும் ஏற்படும். குடும்பத்தில் அமைதி நிலவக்கூடியதாகும். பிள்ளைகளுடைய முன்னேற்றம் உங்களுடைய மனதிற்கு ஆறுதல் பெற்றுத்தரும். திருமண பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு கைகூட வரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. வாழ்க்கையில் மகிழ்ச்சி தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது. அரசியல் பிரமுகர்கள் புதிய பொறுப்புகள் தேடி வரும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடைய ஆதரவு உங்களுக்கு பெரும் பலமாக இருக்குது. பொருளாதார நிலை உங்களுக்கு சிறப்பான முறையில் அமைஞ்சிருக்கு. பழைய கடன்களை அடைப்பதற்கு வழி பிறக்கும். தொழில் வியாபாரத்தில் புதிய கிளைகளை நீங்கள் தொடங்கலாம். பங்கு சந்தை, கமிஷன் துறையில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைச்சிருக்கு. உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு கிடைச்சிருக்கு. ஜீரண மண்டலம் தொடர்பான சிறு பிரச்சனைகள் வரலாம். மகாலட்சுமிக்கு மல்லிகை மாலை சூட்டி நீங்கள் ஏழைகளுக்கு பால் மற்றும் இனிப்பு தானம் செய்வது நன்மை தரக்கூடியதாக இருக்குது. மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு தொழில் வியாபாரம் மிச்சம் தொடக்கூடிய வகையில் இருக்குது. திறமை மேலதிகாரிகளால் அங்கீகரிக்கப்படும். வெளியூர் பயணங்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. மனக்குழப்பம் நீங்கி தெளிவான ஒரு முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க. குடும்ப உறுப்பினர்களுடன் இணக்கமான ஒரு சூழல் நிலவலாம். வாழ்க்கை துணை மூலம் சுப செய்திகள் வந்து சேரும். அரசியலில் உள்ளவர்கள் தங்களுடைய சாதுரியமான பேச்சால் எதிரிகளை வீழ்த்துவாங்க. பொது காரியங்களில் உங்களுடைய தலைமை பண்பு வெளிப்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புதிய வேலை தேடுபவர்களுக்கு தகுதிக்கேற்ப வேலை அமைஞ்சிருக்கு. வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே பெரிய நிறுவனங்களுடைய தொடர்பு உங்களுக்கு கிடைக்கலாம். பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்குது. பங்குதாரர்களுடன் ஒற்றுமை பலப்படக்கூடிய வகையில் இருக்குது. கடகராசியில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழி ஆதாயங்கள் கிடைக்கும். ஆன்மீக பயணங்கள், குலதெய்வ வழிபாடு மூலம் மன அமைதி கிடைக்கும். இக்கட்டான சூழ்நிலைகளை சமாளிக்க ஆற்றல் பிறக்கும். நீண்ட கால பிரார்த்தனைகள் நிறைவேறும். குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைகளுடைய மதிப்பு அளிக்கப்படக்கூடியதாகும். சகோதர சகோதரிகளுடன் நிலவி வந்த சொத்து தகராறுகள் முடிவுக்கு வரக்கூடியதாகும். அரசியல் உள்ளவர்கள் தங்களுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்வது நல்லது. நண்பர்களுடன் வெளியூர் பயணம் செல்ல திட்டமிடுவீங்க. உத்தியோகத்தில் பதவி உயர்வு, இடமாற்றம் அமையும். வணிகர்களுக்கு ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி தொழிலில் லாபம் கிடைச்சிருக்கு. தேவையற்ற ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது நல்லது. சேமிப்பு திட்டங்களில் முதலீடு செய்ய ஏற்ற ஒரு நாள். மூட்டு வலி அல்லது கால் பாதங்களில் வலி ஏற்படலாம். சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்வது, அன்னதானம் செய்வது உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். பெரியோர்களுடைய ஆசைகளை பெறுவது உங்களுடைய பாக்கியத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் தான் சொல்லப்பட்டிருக்கு. சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும். தேவையற்ற வாக்குவாதங்கள், பயணங்களை தவிர்ப்பது நல்லது. மறைமுக எதிர்ப்புகள் வரலாம். தன்னம்பிக்கையினால் அவற்றை நீங்கள் முறியடிப்பீங்க. பொறுமை ஒன்றே வெற்றிக்கான மந்திரம். குடும்ப உறுப்பினர்களுடன் விட்டு கொடுத்து செல்வது மன அமைதி தரும். அரசியல்வாதிகள் தங்களுடைய ரகசியங்களை பாதுகாப்பதில் கவனமாக இருக்க வேண்டும். புதிய நண்பர்களை நம்பி எதையுமே நீங்கள் ஒப்படைக்க வேண்டாம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழிலில் புதிய முதலீடுகளில்
தள்ளி வைப்பது நல்லது. பங்கு சந்தையில் அதிக கவனம் தேவை. உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடன் பேசும் பொழுது நீங்கள் நிதானமாக இருக்க வேண்டும். வருமான தடைகள் இருந்தாலுமே இறுதியில் உங்களுக்கு அது கைகூடும். இரத்த ஓட்டம், இதயம் தொடர்பான சிறு சிறு தொந்தரவுகள் வரலாம். ஞாயிறு மாலை சிவபெருமானுக்கு வில்வ அர்ச்சனை செய்வது, காலையில் உப்பில்லாத உணவை உட்கொள்வது உங்களுடைய ஆற்றலை மேம்படுத்தும். கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு கூட்டு தொழில் மற்றும் வாழ்க்கை துணையினால் மேன்மை உண்டாகலாம். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். சமுதாயத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரலாம். கடினமான பணிகளையும் திட்டமிட்டு செய்து முடிப்பீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கலாம். சுப காரியங்கள் நல்ல முறையில் முடியும். அரசியல் துறையில் உள்ளவர்கள் கூட்டணி அமைப்பதில் வெற்றி காணக்கூடிய வகையில் இருக்குது. வியாபாரத்தில் போட்டிகளை சமாளித்து லாபத்தை நீங்கள் ஈட்டலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வழங்கப்படும். பொருளாதார நிலை சீராக இருக்குது. நிலம் சார்ந்த முதலீடுகளில் உங்களுக்கு நல்ல பலன் தரும். சிறுநீரக பாதை தொட்டு உஷ்ணம் சம்பந்தமான உபாதைகள் வரலாம். துளசி செடிக்கு தீபம் ஏற்றுவது, அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் செலுத்துவது நல்லது. துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலம். வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு. புதிய முயற்சிகளில் இறங்குவதற்கு துணிவு பிறக்கும். உங்களுடைய நீண்ட கால திட்டங்கள் செயல் வடிவம் பெறும். குடும்பத்தில் உறவினர்களுடைய வருகையினால் உற்சாகம் பிறக்கும். அரசியல்வாதிகளுக்கு புதிய பதவி தேடி வரலாம். சமூக பணிகளில் ஈடுபடுபவர்களுக்கு பாராட்டு குவியும். நண்பர்களின் உதவியால் முக்கிய காரியம் ஒன்று நிறைவேறலாம். உங்களுக்கு மதிப்பு கிடைக்கக்கூடியதாகவும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு வழங்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. வியாபாரத்தில் லாபம் கிடைத்து கடன்கள் குறையலாம். தேவைக்கேற்ப பண உதவி கிடைச்சிருக்கு. புதிய தொழில் தொடங்க திட்டமிடுபவர்களுக்கு கடன் எளிதில் கிடைக்கும். தோல் சம்பந்தமான அலர்ஜிகள் ஏற்பட்டு விலகும். துர்க்கைக்கு ராகு காலத்தில் விளக்கேற்றி வழிபடுவது, குங்குமம் அர்ச்சனை செய்வது நல்லது. விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு புத்திர வழியில் மகிழ்ச்சி தரும் செய்திகள் வரக்கூடியதாக இருக்குது. படைப்பாற்றல் மற்றும் அறிவுத்திறன் வெளிப்படக்கூடிய ஒரு காலம். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கலாம். கலை இலக்கிய துறையில் புகழும் கௌரவமும் தேடி வரும். குடும்பத்தில் நிலவி வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். விசேஷங்களுக்கான ஏற்பாடுகள் களை கட்டலாம். அரசியல்வாதிகள் புதிய உகங்கள் வகித்து எதிரிகளை முறியடிப்பாங்க. தொழிலில் புதிய யுக்திகளை புகுத்தி லாபத்தை நீங்கள் அதிகரிப்பீங்க. பங்கு சந்தையில் மிதமான ஒரு லாபம். உத்தியோகத்தில் உங்களுடைய பொறுப்புணர்வு மெச்சப்படும். இதயம் வயிறு தொடர்பான உபாதைகள் ஏற்பட்டு விலகும். ஏழைகளுக்கு தயிர் சாதம் வழங்குவது நன்மை தரக்கூடியதாக இருக்குது. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு புதிய வீடு மனை வாகன யோகம் உண்டாகலாம். தாயாருடைய உடல்நலன முன்னேற்றம் ஏற்படும். மனதளவில் உங்களுக்கு நன்மையும் அமைதியும் நிலவக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. குடும்ப உறவினர்கள் வலுப்படலாம். பிள்ளைகளுடைய கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும். அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு காலமாக இருக்குது. உத்தியோகத்தில் உங்களுடைய ஆலோசனைகள் ஏற்றுக்கொள்ளப்படும். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு வீரம் விவேகம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலம். இளைய சகோதரர்களுடைய ஆதரவு பக்கபலமாக இருக்குது. குறுகிய கால பயணங்கள் மூலம் உங்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைச்சிருக்கு. முயற்சிகள் தடையின்றி நிறைவேறும். குடும்பத்தில் கொண்டாட்டங்கள் நடைபெறும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். அரசியல்வாதிகளுக்கு அதிரடி முடிவுகள் எடுக்கக்கூடியதாக இருக்குது. உத்தியோகத்தில் உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடியதாகவும் தகவல் தொடர்பு எழுத்துத்துறையில் உள்ளவர்களுக்கு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். வியாபாரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரும். புதிய முதலீடுகளில் ஏற்றம் தரக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய பேச்சாற்றலால் காரியங்களை சாதிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. தனவரவு தாராளமாக இருக்குது. குடும்பத்தில் தடைப்பட்ட சுப காரியங்கள் இனிதே நடக்கும். உங்களுடைய வாக்கு சாதுரியம் உங்களை முன்னிலைப்படுத்தக்கூடியதாக இருக்குது. குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க. அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய செயல்களில் புதிய நண்பர்கள் உண்டாவாங்க. மீனராசியில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய முடிவுகளுக்கு ஆதரவு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அரசியல் பிரமுகர்கள் புதிய பொறுப்புகள் ஏற்படக்கூடியதாக இருக்குது. உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடியதாகும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடைய வருகையால் உங்களுடைய வீடு களை கட்டும் அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.